ஓம் நமச்சிவாய சிவாய நமகா. சிவே சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா. நாளை சனிக்கிழமை, அதாவது உங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும், மார்ச் மாதம் 22ஆம் தேதி 2025 சனிக்கிழமையும் யதிபாத நாமயோகமும் தேய்பிரையும் அஷ்டமியும் சேர்ந்து வருவது குரோதி வருஷம். இனிமேல் 60 வருஷம் கழித்து வருகிறது. ஆனால் இது போல தீராத சனியினால் ஏற்பட்ட சனி தோஷம், சனி கிரகத்தினால் சில சோதனைகளுக்கு ஆட்பட்டு மந்திரம், எந்தனம், பில்லி, சூனியம், ஆபிச்சாரம், செய்வினை, திடீர் என்று ஒரு மயக்கம் வருவது, நெஞ்சி வலி வருவது, ஹிருதயமே சொல்லுவாங்களே அப்படியே ஷாக் ஆகி நின்று போயிட்டாங்க, அப்படி திடீர் என்று ஒரு அதிர்ச்சி தரும் செய்திகளை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் எத்தனையோ குடும்பத்தார்கள் இருக்கின்றார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள், குழந்தைகள் முதல் வயோதிகர் முதல், இப்படி பெரும் நோய் என்பது எங்கிருந்து வருகிறது, எப்படி தாக்குகின்றது, நாம் செய்த கர்மவினை என்று மனதார ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். நான் யாருக்கும் கெடுதலே செய்யலை, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் ஏதோ வேலைக்கு போகிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், ஒருத்தட்ட வரனா கடன் வாங்கினது கிடையாது, இப்படி சொல்கின்ற பெரியவர்களை பார்த்துருப்போம். அவர்களெல்லாம் இன்னும் கற்றுக்க வேண்டியது பல கோடி. இந்த பூமியில் வாழும் பொழுது வாழ்ந்து விடுவார்கள். மேல் உலகத்தில் அவர்களுக்குத்தான் தனி ஒரு தண்டனை, ஆவியாக பிராண அவஸ்தையாக அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள், இப்படியெல்லாம் யாருக்கும் கெடுதலே செய்யாமல், யாரையும் துரோகம் செய்யாமல் வாழ்ந்து இறந்தவர்களாம் கீழே செய்யாமல் அவர்களுடைய சந்ததியினர், பங்காளி என்று சொல்கின்றமே, அவர்கள் சரி, நட்பு உறவினர்கள் எல்லாம் காருண்யமாக கொடுக்க வேண்டிய சிரார்த்தம், படையில் தெவசம், தர்ப்பணத்தை கொடுக்காமல் விட்டாலும் அவர்கள் இயங்குவார்கள். என்னுடைய நண்பன் உதாரணமாக ராமசாமி, அவன் அவ்வளவு நல்லவன், என்னோட சேர்ந்து வேலை பார்த்தான், அவனும் செஞ்சிருக்க மாட்டான், அவனுக்கும் செஞ்சிருக்க மாட்டான். இப்படி நாம் எண்ண முடியாத அளவிற்கு சோதனைகள் மிகுந்த வாழ்க்கை. வெளியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலம் ஓடிப்போச்சு, இன்றைய தேதி வெள்ளிக்கிழமை பிரமாதமாக ஓடிப்போச்சு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுக்கிரவாரத்தில் மரண யோகம், சுக்கிர கிரக தோஷம், திருமணத்தை பற்றி பேசவே கூடாதும்பாங்க. சுக்கிர தசை உள்ளவர்களுக்கு மரண யோகம் என்ன செய்யும்? சுக்கிரன் என்பது ஒரு நல்ல கிரகம்தான், சுப கிரகம்தான். மறைமுக வியாதிகள், நாம் உள்ளே உள்ள உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் கண்ணால் பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு கண்களில் சக்தி இருக்கின்றதா? அதற்கு ஒரு உபகரணம், மிஷின் தேவை, எக்ஸ்ரே ஸ்கேன் தேவை. சாதாரண இந்த உடல் உறுப்பை பார்ப்பதற்கு எக்ஸ்ரே தேவை. இறைவனை பார்ப்பதற்கு என்ன தெய்வீக ஞான தர்ம சக்திகள் தேவை? எந்த இடத்திலே என்ன தேவதைகள் எப்பொழுது வருகின்றது? இதையெல்லாம் நமது வாத்தியார் அக்காக புட்டு வச்சுட்டு இருக்காரு. நீர் சுரக்க வேண்டிய இடம் அங்க ஆறு, குளம், தண்ணீர், சில நீர்நிலைகள், மலைகள் இப்படி இருக்கு. ஆனால் நுரையீரலில் நீர் சுரந்து கொண்டே இருக்கும். நுரையீரலில் என்ன இருக்கணும்? காத்துப்பை, ஒன்லி காத்து, ஆக்சிஜன், அதில் நீர் சுரந்துவிடும். இரத்தமானது சரியான போக்கு இல்லாமல் தாறுமாறாக ஓடி பிபி, இரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர், தலையெல்லாம் சுத்துது, கிருகிருன்னு வயது, மயக்க அடித்து விழுவுது, கிட்னியில் ட்ரபுள். ஆனால் இறைவன் படைத்த உடம்பில் கண்டிப்பாக வியாதியுடன் படைக்க மாட்டான். படைத்தால் அந்த குடும்பத்தில் பெரியவர்கள் செய்து வைத்த கர்ம வினைகளினுடைய பாக்கியாக குழந்தை பிறந்து அவதாரம் எடுத்து ஆட்டு என்று ஆட்டிக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள். குழந்தைகள் எல்லாம் பாவம், பேச தெரியாது, சொல்ல தெரியாது, காது கேட்காது, கண்ணு தெரியாது,
எத்தனையோ வருஷம் ஊமையைப் போல மன நோய் பிடித்தவர்களாக எத்தனையோ குடும்பங்கள், சொல்லணும்னாக்க பேர் சொல்லக்கூடாது, அத்தனை எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் பல கோடி குடும்பங்கள் இருக்கின்றன. வீடு வாசல் காரு பங்களா, 10 கார், 100 பேர், பாதுகாப்புக்கு முன்னாடி 10 பேர், பின்னாடி அடிப்புடி எடுப்புடின்னு சொல்லுமே உதவியாளர்கள், அத்தனை பேருக்கும் சோதனை வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கின்ற காலம் இது. இதுக்கு காரணம், ஒருத்தர் செய்ததை வேடிக்கை பார்த்தாலும் அவனுக்கு தண்டனை. உதாரணமாக, கூண்டுக்குள்ள வளர்த்த கிளியை பார்த்தா இவனும் ஜெயிலுக்கு போவான். கூண்டுக்குள்ள வளர்த்து அதை வைத்துக்கொண்டு எத்தனையோ மிருக காட்சி சாலைகள், ஜூ என்று அதை பார்த்தவர்களுக்கெல்லாம் வேதனை பொங்கி வரும். வீட்டில் பார்த்தா நல்ல வேலை பார்ப்பான், உத்தியோகம் பார்ப்பாங்க, சம்பாதிப்பாங்க, ஓடுவாங்க. மிச்சம் மீதி இருக்காது. குடும்பத்தினுடைய சுற்று வட்டாரம் பூரா ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுத்தி கொண்டே விடுவார்கள். எல்லாவற்றிலும் ஆன்சர். தினமும் சம்பாதிக்கிற காசுல ஒரணா தங்காது. வைத்தியம், வியாதி, கடன் அடைப்பு, இதுவே ஓடிக்கொண்டிருக்கும். வேலை போய்விடும். என்ன வேலை செய்தாலும் கடைசியில் கெட்ட பெயருடன் வெளியில் வருவார்கள். நல்ல பெயருடன் வெளியில் வரும்போது கையில் பொருளும் இருக்காது, அருளும் இருக்காது. கிளம்புற வேலைக்கு போவாங்க, பூஜை புனஸ்காரம் இருக்காது, தான தர்மம் இருக்காது. ஓய்வு காலத்தில் உதவிக்கு எந்த தெய்வங்களும் வராது. பஞ்சபூதங்கள் கூட வேலை செய்யாது. மூச்சு விடுறதுக்கே பயப்படுவோம். எதிர்காலத்தில் காற்றை விலைக்கு வாங்க வேண்டும், தண்ணீரை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றோம். பார்த்துக்கொள்ளுங்கள். காற்று வியாபாரம் அப்படிப்பட்ட நிலை வரப்போகின்றது. கார்கோடக, அதாவது நாகத்திலே ஆதிசேஷன் அப்படி சொல்லுவோம். 1000 தலைகளை கொண்ட ஆதிசேஷனான அந்த ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்காரு. அது போல இந்த கார்கோடகர் புது புது வியாதி உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது. அதுக்காக தான் வருகின்றது. இந்த பிரபலாரிஷ்ட யோகம் என்பது வியாதிகளை உற்பத்தி மட்டும் பண்ணிவிடும். அது இன்னதுதான் கிடையாது. நீங்க ஒரு சின்ன காரியம் செஞ்சிருப்பீங்க, ஒரு பேனா வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அது மூலியமா வந்துடும். மேலும் இறந்து போனவர்களுடைய பிரேத உடலுக்கு பூவை வாரி மேலே இறைத்து வழியெங்கும் ரோடு எங்கும் தூவிக்கொண்டு செல்கின்றார்களே, அந்த பூவை மிதித்து விட்டு வீட்டுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, தாழ முடியாத பிரச்சனை. என்னென்னமோ மந்திரம், விபூதி, முடிகயிறு, தாயத்து, பரிகாரம் பண்ணேம்பாங்க. என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? சாம்பிராணி பகை போடக்கூடாதுன்னு எங்களுடைய வைத்தியர் சொல்லிட்டாரு. ஒத்துக்காது. வீட்டிலே வெள்ளிக்கிழமையிலே தலைவாசலை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வீடெல்லாம் கூட்டி பெருக்கி மெழுகி மாவிளைகளாலே சிவகும் சிவகும் என்று ஜலத்தை தெளித்தாலே நல்லது. இப்படி வியதிபாத சன்னவதி தர்ப்பணமானது நாளைக்கு தஞ்சாவூர் நீடாமங்கலம் அருகே உள்ள அறவூரிலே அன்னதானத்துடன் விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த அன்னதானத்திற்கு எல்லோரும் வந்து உதவுங்கள். சரீர சேவை, ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை, கொடுக்கறதுக்கு கோடி கோடியா கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாங்க மாட்டோம். வாத்தியார் சொல்றாரு, கர்மா தொற்றாத, ஊரை விட்டே ஓட போறான், ஏன் அந்த பாவத்தை தொடுற? எளிமையா ஒரு அடியார் செய்வான், உண்மையா இருப்பான், அவனால வர முடியாது. அவனுக்காக வேண்டுங்க ஐயா, அவனுக்காக செய்யுங்க. இப்படி நாளைக்கு அறவூர்ல நடக்க இருக்கின்ற வியதிபாத யோகம், இப்படி மாதத்தில் வருகின்ற ஷண்ணாவதி தர்ப்பணங்கள், அஷ்டகா அன்பஷ்டகா இப்படிலாம் இருக்கிறதோ இல்லையோ, அப்படி தர்ப்பணங்கள் சாதங்கள் செய்ய முடியாமல் நியாயமாக இப்பெல்லாம் முதியோர் இல்லத்துல போய் அடைஞ்சு போயிடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்து உங்களுக்கு உதவிக்காகத்தான். இது எந்த விதமான வியாபார நோக்கு கிடையாது. இந்த அறவூரை பத்தி, இந்த தொற்று நோய் வந்ததே கொரோனா, அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது நம்முடைய ஞானப்பத்திர கிரந்தத்திலே. மீண்டும் பல நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. நான் என்ன சொல்கிறேன், 10 வயசோ 100 வயசோ அதுக்கு மேல இருந்தாலும் ஆரோக்கியம் வேணும். ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டோம்னா அது ஜெரிக்கிறதுக்கு அந்த ஜீரண தெய்வத்துக்கு நமக்கு வேலை செய்யணும். எத்தனையோ பித்திருக்கடன், மாத்திருக்கடன், பித்திருக்கடன், தேவகடன், ரிஷிகடன் தீர்த்தீங்கன்னா இந்த செல்வம் எல்லாம் பெரிய கதையே கிடையாது. ஊதி புல்லாம் ஊதி ஒரு செகண்ட்ல வர வச்சிடலாம். செல்வம் வந்தாலும் தூங்க முடியாது. நீங்க கேட்டு பாருங்க, பெரிய பெரிய செல்வந்தர்களை, ஐயா நல்லா சாப்பிட்டு தூங்குறியா, தனியா போயிட்டு வரியா, அப்படி நடந்து வாக்கிங் போயிட்டு வரியா? ஐயா முடியல சார், என்னமோ தெரியல, வெளியில போனா பயமா இருக்கு, எனக்கு சரியா இல்லை,
ஒவ்வொரு இடங்களுக்கும் தண்டனை கொடுக்கின்ற நாள் நாளைக்கு. குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை அதிகரித்து வரும் நாள். நல்ல நாள் யாருக்கு? நாளைக்கு நல்ல வழக்கறிஞர்கள், நீதிபதிகளுக்கு உயர்வான நாள். நுண்ணறிவு பிரிவு, அதாவது விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சியில் இருக்காங்களே சயின்டிஸ்ட், அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான ஒரு கண்டுபிடிப்புகளிலே முன்னேறுவார்கள். அதே போல குற்றங்களை கண்டுபிடிக்கும் புதிய நுண்ணறிவு திட்டம் ஒன்று ஊசி அளவுக்கு, நன்றாக தெரிந்த ஊசி அளவுக்கு ஒரு நுண்ணறிவு வரப்போகின்றது. அதை வைத்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை எடுத்து அது போல எடுக்கின்ற ஒரு காலமானது வர இருக்கின்றது. நீங்கள் வெதிபாத நாம யோகத்திற்கு கண்டிப்பாக பங்கு கொள்ள வேண்டும் என்று உங்களை நமது அடியார்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நமது அடியார்களெல்லாம் சொல்வார், வாத்தியார் நம்ம தான் உங்களை காவந்து செய்யணும். அப்படி வாத்தியாரை நம்புகின்ற நமது வாத்தியார் சொன்ன அண்ணாமலையை சுற்றி வருகின்றலாம் வெங்கடகிருஷ்ணனுடைய நம்பரை தரேன், கான்டாக்ட் பண்ணுங்க. நிரந்தரமாக இப்படி நித்திய தர்ப்பணம் செய்கின்ற நல்ல யோக்கியதை நிறைந்தவர்கள் சில பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நித்தியமா அக்னிஹோத்திரம், ஹோமம், காருண்யமான தர்ப்பணங்கள் செய்கின்ற ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு 20-25 பேர் தேர்த்தி வச்சிருக்கோம். அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதும், உண்மையாக வறுமையில் இருக்கின்றார்கள், அவர்கள் வேலைக்கு போக வேண்டாம் என்கின்ற ஒரு திட்டம் தீட்டி வைத்து இருக்கோம். ஏனென்றால் ஒவ்வொரு ஊர்லையும் யார் என்று சொல்றதில்லை. அப்படி நீங்கள் அனுப்புகின்ற தொகை அதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் இதை யாருக்கும் தயவு செய்து வெளிப்படையாக பகிர்ந்து விடாதீர்கள். ஏனென்றால் இதில் எவ்வளவோ கருமாக்களை கழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஹோமங்கள், பித்ருசாந்தி ஹோமங்கள், மூலிகை ரகசியங்கள் கொண்ட ஒரு அற்புதமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்பாடாக செய்யப்பட்டு உத்தேசிக்கப்பட்டது. அந்த மாதிரி உத்தேசிக்கப்பட்டிருப்பதனால அந்த எண்ணெய் தருகின்றேன். நீங்கள் தனித்தனியாக உங்களுடைய கோத்திரம், உங்கள் வீட்டில் இல்லாதவர்களுடைய பெயரை டைப் பண்ணி தமிழ் இங்கிலீஷில் கரெக்ட் பண்ணி நான் கொடுக்கின்ற வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. அதை நோட் பண்ணிட்டதுக்கு பிறகு ஓகே பண்ணதுக்கு பிறகு நீங்கள் தொகைகள், காணிக்கைகள் செலுத்தலாமே தவிர முன்னாடியாக அனுப்பிவிடாதீர்கள். ஏனென்றால் நாங்கள் அதற்கு தேவையான சில சாமான்கள் ரெடி பண்ண வேண்டியது இருக்கின்றது. ஆட்களை நாங்கள் பிடிக்க வேண்டியது இருக்கிறது. இடம் கிடைத்து விட்டது, செய்கின்ற ஆள்கள் கிடைத்து விட்டது, சில பொருட்கள் வாங்க வேண்டும். இப்படி நாளைக்கு எல்லாரும் அரவூர் போங்க. முடியாதவங்க, வெங்கடகிருஷ்ணன் ஜெய் விஜயில் இருந்தாரு, நர்பவின்னு வச்சிருக்காரு, ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு, அவருடைய எண்ணெய் பாருங்க, 9488765604. இதை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் 9488765604 இதை தொடர்பு கொள்ளுங்கள். நாளைக்கு அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமியோட எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய பித்ருசாந்தி ஹோமம் பண்ணக்கூடிய நல்ல நாள். அப்படி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் என்ன வெங்கடகிருஷ்ணனை கேட்டுங்க. அவருக்கு நாங்கள் சொல்லுவோம். என்ன நீங்க உங்களுடைய விருப்பத்தை வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ், உங்களுடைய பேர் மட்டும் போடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நாங்கள் கண்டிப்பாக யாருக்கும் இதை ஷேர் பண்ண மாட்டோம், பகிர மாட்டோம். ஆனால் முடியாதது என்பது இறைவன் கருணை கடல் உள்ளவன், வாத்தியார் அப்படிப்பட்ட அவரோட நம்ம பயணம் பண்ணியிருக்கோம், இருந்திருக்கோம். அதனுடைய அடியார்கள் செய்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நித்தியம் ஒரு வைபவம். இதோ ஸ்ரீராம நவமி, பங்குனி உத்திரம், 63 நாயன்மார், சித்திரை சதயம், விஷ்ணுபதி புண்ணியகாலம், வைகாசி விசாகம், அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், செல்போன் காட்டி சாப்பாடு கொடுக்காதீங்க, டிவியை காட்டிட்டா சாப்பாடு கொடுக்காதீங்க. உங்களை தாக்குகின்ற ஒரு கொடூரமான குணம் கொண்ட குழந்தைகளாக மாறிவிடும். நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு வீட்லையும் குழந்தைக்கு பயந்து தாய் தந்தையர்கள் வெளியே ஓடியவர்கள், ரூமை பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறவர்கள் பல 100 பல 1000 பேரை பார்த்துட்டோம். அது மாதிரித்தான் நாங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளியில் போகிறோம், வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க, குழந்தை செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு அந்த என்னமோ படம் பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் அறிவு மங்கி முரட்டுத்தனமான தேவையற்ற செயலில் ஈடுபடும் குற்றவாளிகளாக கூட கண்டிப்பாக மாறுவார்கள். ஆணும் சரி, பெண்ணும் சரி. அப்படிப்பட்ட அவல நிலை நமக்கு தேவையா?
யோசனை பண்ணி பாருங்கள். எல்லோரும் மானுடரா பிறப்பதற்கு 85 லட்சம் பிறவி பிறந்து இந்த மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு. குழந்தை வேணும்னு எத்தனையோ பேர் பிரார்த்தனை பண்ணி கோவில் தானம் தர்மம் அத்தனையும் பண்ணியிருக்கீங்க. இந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும்? ஒரு பசுமாட்டை காட்டுங்க, ஒரு நிலாவை காட்டுங்க, வீட்டில் உள்ள படத்தை காட்டுங்க, ஒரு கதையை சொல்லுங்க, ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்க, ஒரு இறைப்பாடலை அதே செல்போனில் போட்டு காட்டுங்க. வேற எதையுமே பழக்கி விடாதீர்கள். மிக மிக கவனம் தேவை. வீட்டுக்குள் குழந்தையை சீரழிக்கின்ற காலம். குழந்தை பச்சிலம் குழந்தையை பார்க்கின்றீர்கள், எத்தனையோ செய்திகள் வருகிறது. பயமுறுத்தல. ஒவ்வொரு வீட்டுக்கும் சக்தி வாய்ந்த சில பொருட்களை வைத்துக் கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளாளா அருணாச்சலா.